ப்ராசஸ்ட் ஃபுட் எப்போவுமே ப்ராசஸ்ட் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனால் என்னென்ன தீமைகள், என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபுட்டை நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே சினிமா பார்க்குறதுனா ரொம்பவே பிடிக்கும். அந்த சினிமா பார்த்துட்டு அப்படியே வர்றதா இருந்தால் பிடிக்குமா? கண்டிப்பாக பிரேக் டைமில் நமக்கு பிடிச்ச ஐட்டமான பாப்கார்னை வாங்கி நல்லா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம சாப்பிட்றது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் சாப்பிடும்போது, ஒரு தடவை சாப்பிடும்போதே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதும் தப்பு தான். எஸ், பாப்கார்ன். இந்த பாப்கார்னில் எல்லாருக்குமே சீஸ் பாப்கார்ன், பட்டர் பாப்கார்ன் எல்லாமே பிடிக்கும். அதில் போடப்படுற ஃப்ளேவர்ஸ் உண்மையிலேயே ஒரிஜினலா அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். அதில் போடப்படுற ஃபேக்கான பட்டர் ஃப்ளேவர் என்ன பண்ணுது அப்படின்னா சீரியஸான லங் டிசீஸை கொண்டு வருது. கேன் கிரீன் பீன்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் பீன்ஸ் அப்படிங்கிறது மலிவாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ஆனால் இங்கேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா கேனில் அடைக்கப்பட்ட கிரீன் பீன்ஸை நம்ம வாங்கி சமைக்கிறோம். காரணம் அதில் எக்ஸ்ட்ரா சுவை இருக்கும் அப்படிங்கிறதால. ஆனால் இதை நீங்கள் ஒரு தடவை எடுத்துக்கிட்டாங்கனாலே உங்கள் பாடியில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிற டாக்ஸின் லெவலை ட்ரிபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது டொமேட்டோ கெச்சப். நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனோம் அப்படின்னா அங்கே ஒரு டொமேட்டோ கெச்சப் வைப்பாங்க. அதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம். ப்ராசஸ் பண்ணப்பட்ட டொமேட்டோ கெச்சப்பில் உண்மையிலேயே தக்காளியோட நிறைய கெமிக்கல்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வீட்லேயே இந்த கெச்சப்பை நீங்கள் ரெடி பண்ணலாம். அடுத்தது சோடா. இந்த சோடாவில் சுகர் இருக்குது, கெஃபின் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் திரும்ப அதை தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு தடவை இந்த சோடாவில் எவ்வளவு சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. ஒரு கேன் சோடாவில் 9 to 12 பேக்கர் ஆஃப் சுகர் இருக்குது. ஸோ இதை டெய்லி ஒருத்தர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா கண்டினியூவாக டெய்லி ஒரு 48 நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துடும் அப்படிங்கிறத எழுதியே கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராசஸ் ஃபுட்டை சாப்பிட்றதுனால என்னென்ன டிசீஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதா? ஸோ ஹெல்தியான நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நேச்சுரலாகவே எடுத்துக்கோங்க. வாட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், The Indus Valley Civilization. The Indus Valley Civilization. என்னடி படிச்ச? இங்க ஒண்ணு இருக்கு, நீ ஒண்ணு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் கொடுங்களேன், பார்த்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏண்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா.